விஜயகாந்த் மறைந்ததை அடுத்து அவரை ஏஐ டெக்னாலஜியை பயன்படுத்தி படத்துல மீண்டும் கொண்டு வர இருக்காங்க. அதன்படி பிரேமலதா விஜயகாந்த் கிட்ட அனுமதி வாங்கிய பிறகு கோட் படத்துல வெங்கட் பிரபு விஜயகாந்தை ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மீண்டும் திரையில கொண்டு வர இருக்காரு. இப்பொழுது கேப்டனை வேறு ஒரு படத்தில் இதே டெக்னாலஜியை பயன்படுத்தி மீண்டும் கொண்டு வர இருக்காங்க. அதற்காக அந்த குழு லண்டன்ல முகாமிட்டு இருக்காங்க. விஜயகாந்தின் மகன் சண்முக பாண்டியன் நடிக்கும் படத்திலும் அவர் வர இருக்காரு. விஜயகாந்த் மறைவில் நடிகர் ராகவா லாரன்ஸ் சண்முக பாண்டியன் விரும்பினால் அவரது படத்துல நடிக்கிறதுக்கு தயாராக இருப்பதாக வாக்குறுதி கொடுத்திருந்தாரு. இப்பொழுது அந்த வாக்குறுதியை நிறைவேற்றியும் இருக்காரு. சண்முக பாண்டியன் நடிக்கும் திரைப்படம் படைத்தலைவன். இந்த படத்துல சண்டை காட்சிகள்ல ராகவா லாரன்ஸ் நடிச்சு மிரட்டி இருக்காரு. ராகவா லாரன்ஸ் படம் சூப்பரா வந்திருக்கு. இந்த காட்சிகளை அப்படி வைக்கலாம் இப்படி வைக்கலாம்னு பல அறிவுரைகளையும் வழங்கி இருக்காரு. மட்டும் இல்லாம அந்த படத்துல 15 நாட்கள் நடிச்சும் கொடுத்திருக்காரு. படைத்தலைவன் படத்துல ஏஐ டெக்னாலஜியின் மூலமாக விஜயகாந்த் 10 நிமிடங்கள் வர இருக்காரு. இதற்காக சண்முக பாண்டியனுக்கு நிறைய டிப்ஸ்களை லாரன்ஸ் கொடுத்திருக்காரு. இந்த படம் விஜயகாந்த் மகனுக்கு சினிமால ஒரு திருப்பு முனையாக இருக்கும்னு தெரிவிச்சிருக்காரு. விஜயகாந்த் உயிரிழந்த பொழுது அவரது உடலுக்கு விஜய் உள்ளிட்ட நடிகர்களும் சில நாட்கள் கழித்து அவரது நினைவிடத்திற்கு சூர்யா, விஷால் உள்ளிட்ட நடிகர்களும் சென்று அஞ்சலி செலுத்தினாங்க. ஆனா குமாரோ இதுவரைக்கும் விஜயகாந்த் நினைவிடத்திற்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தல. ஆனா கேப்டன் குடும்பத்தினருக்கு நேரடியாக வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம கேப்டன் மகனை தன் படத்துல நடிக்க வைக்கிறதுக்கும் யோசனைகள் செய்துட்டு வராரு. எப்பவுமே பெரிய விஷயங்களை சைலண்டா தான் செய்வாரு. தற்பொழுதும் அதே போல சண்முக பாண்டியன் படத்துல அஜித் நடிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு.